ஓகே. ஓகே. அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு ஷார்ட்டா டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அஹ், எல்லாருமே இந்த ப்ரெசன்டேஷனை மக்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே தமிழில் தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் டீம், அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீங்க வந்து டைரக்டா பேசுறதுக்கும் இந்த ப்ரெசன்டேஷனை அனுப்பி கொடுத்து அவங்கள அந்த ப்ரெசன்டேஷனை சும்மா ஜஸ்ட் பார்க்க வச்சாலே போதும். இது வந்து படிச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கணும்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா கோர்வையா தமிழ்ல இருக்கும். அவங்க ஒவ்வொன்றும் படிக்க படிக்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். சரியா, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? ஓகே. இப்போ இதுல வந்து என்னன்னா, டிஜிட்டல் வேர்ல்டு, ஃபியூச்சர் டெக்னாலஜி, டிஜிட்டல் வேர்ல்டு 2026, ஹவு டெக்னாலஜி சேஞ்ச், அதாவது சேஞ்சிங் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில டெக்னாலஜி எப்படி நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு செஷன் தான் இந்த செஷனு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கம்பெனி, நம்மளுடைய ஏசிசி நெட் கிளப், வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வெல்கம் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்மு, நம்ம கம்பெனி இப்போ இன்னைக்கு வளர்ந்து, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் பேஸில் இருந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி என்ன ஆச்சு, நம்ம வந்து நம்ம கம்பெனியை கொண்டு வந்துட்டோம். இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய இன்னைக்கு டெக்னாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த துறையில நம்மளும் அந்த ஒரு ஈக்குவலுக்காக அவங்களுடைய அந்த டிஜிட்டல்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தடை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளாட்ஃபார்ம் மூலமா. அது வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, நம்மளுடைய பிசினஸுக்கும் இதுக்கும் எந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கம்பெனி, நம்மளுடைய கம்பெனி ஏசி நெட் கிளப் உடைய லீகல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஒரு லீகலான கம்பெனி. நம்ம வந்து எதுவுமே சும்மா சாதாரணமா எல்லாம் ஓபன் பண்ணல. எல்லாத்துக்குமே சரியான கரெக்டான லீகலிட்டி சர்டிபிகேட்டோட தான் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கம்பெனியோடைய இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்குது, அம்பத்தூர்ல தான் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி உலகத்துல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இன்று உலகம் முழுவதும் மக்கள் கேஷில் இருந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறிவிட்டார்கள். மாறினாங்களா இல்லையா? இல்ல பழைய மாதிரி கேஷ் கொடுத்து தான் இன்னைக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க இல்லையா? மேக்சிமம் மாறிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பழைய ஆட்கள் வந்து இன்னும் கேஷ் வச்சுட்டு தான் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மேக்சிமம் கேஷ் இல்ல. பணம் வந்து இன்னைக்கு பர்ஸ்ல வச்சுட்டு நடக்கிறவங்க ரொம்ப கம்மி, கொஞ்சம் தான். ஏன்னா எங்க போனாலும் இன்னைக்கு மொபைல் எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்னைக்கு டீ ஷாப்பா இருக்கட்டும், மெடிக்கல், ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட், எங்க பார்த்தாலும் ஜிபே, போன்பே, பேடிஎம் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டா? இது உண்மைதானே? ஓகே. அப்போ இன்னைக்கு இதனுடைய சினாரியோ ஒன்று லைட்டா பார்க்கலாம். அதாவது தற்போதைய இந்தியாவினுடைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா 2026 தரவுகள் படி யூபிஐ யூசர்கள், மேக்சிமம் யூபிஐ யூசர்கள் வந்து 50 கோடிக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 500 மில்லியன், 500 மில்லியன் பீப்புள்ஸுக்கு மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த யூசர்கள் 50 கோடிக்கு மேல இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. மாதாந்திரம் ஒவ்வொரு மாதமும் 2200 கோடிக்கு மேல ஒரு மாதத்துல யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்குது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம இதுல இருந்து கூகுள்ல இருந்து எடுத்த ரிப்போர்ட் தான் இதெல்லாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்பே, கூகுள் பே, ஜிபே, பேடிஎம் இதனுடைய ஆதிக்கத்தை பாத்தீங்கன்னா 85% என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்தியாவில் 85% அதனுடைய ஆதிக்கம் வந்துருச்சு. அப்போ கேஷ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. 15% தான் கேஷ் பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்காங்க. மீதி 85% இதனுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. அப்போ இதுக்கும் ஏசிசி நெட் கிளப்புக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும் இப்போ போன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலமா டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது, முன்னாடி வந்து நிறைய கேஷ்பேக் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஸ்கிராட்ச் கார்டு மட்டும்தான். கரெக்டா? ஸ்கிராட்ச் எத்தனை பேர் ஸ்கிராட்ச் பண்ணிருக்கீங்க உள்ள? ஆர்வமா பார்ப்போம் இல்லையா? நிறைய ஸ்கிராட்ச் பண்ணி பார்ப்போம், ஆனா ஒண்ணும் கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. அதுல ஏசிசி நெட் கிளப் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உண்மையான லாபமும் நமக்கு வந்து தொடர் வருமானமும் இந்த டிரான்சாக்ஷன் மூலமா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட உருவாக்கப்பட்டதான் இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு சிஸ்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது நம்மளுடைய ஆப் வந்து ஒரு பேமெண்ட் ஆப் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளது ஆப் வந்து ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்றதான் கிடையாது.
நம்மளது வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வித் வேலட் மூலமா என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம். இதுல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைம்ல நமக்கு வந்து வேலட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது, நமக்கு கிடைக்கக்கூடியது பெனிஃபிட் வந்து ஏன் கேஷ் பாயிண்ட் கிடைக்குது. அந்த கேஷ் பாயிண்ட நம்ம ரிவார்டா கன்வெர்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ரிவார்டை வந்து திரும்பவும் நம்ம பர்ச்சேஸுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அவங்க பண்ற டிரான்சாக்ஷனுக்கே ரிட்டர்ன் பெனிஃபிட்டா ஏதாச்சும் அவங்களுக்கு கிடைச்சா ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அவங்க திரும்ப திரும்ப செலவு பண்றதுக்கு. அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கோம். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது வெறும் டிரான்சாக்ஷன் மட்டுமே நடந்துட்டு இருக்குது. கேஷ் கொடுத்து வாங்கினாலும் சரி, ஜிபே போன்பேல நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது தவிர மற்றபடி நமக்கு எந்த விதமான ரிட்டர்ன் பெனிஃபிட்டும் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் நம்ம இந்த டிரான்சாக்ஷனுக்கு மாறும்போது, இந்த ஏசிசி நெட் கிளப்ல இருக்கக்கூடிய வேலட் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம மாறும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ரிட்டர்ன் பெனிஃபிட்டா கேஷ் பாயிண்ட்ஸ் கூட ரிவார்ட்ஸும் ஆஃபரும் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இதுதான் மெயின். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏசிசி நெட் கிளப்புக்கு வருவாங்களா, எப்படி வருவாங்க, அப்போ அவங்க வர்றதுக்கு நம்ம என்ன ஒரு புல் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டா நம்ம வந்து வரக்கூடிய அடுத்த அப்டேஷன்ல, நெக்ஸ்ட் அப்டேஷன்ல மற்ற ஆப்புகள்ல இருந்து பணம் அனுப்பினால் பணம் பலன் இல்லை. ஆனால் ஏசிசி நெட் கிளப்ல ரெஃபரல் வேலட் சிஸ்டம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு யூசர் அதாவது நம்ம ஆப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு யூசர் யாரையாவது அவர் வந்து அறிமுகப்படுத்தினா, அதாவது ஸ்பான்சர் பண்ணா, அவர் அந்த ஸ்பான்சர் பண்ண அந்த நபர் இந்த ஆப் மூலமா எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும், எந்த கடையில, எந்த ஷாப்ல, எந்த சர்வீஸ் பயன்படுத்தினாலும் அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய சிஆர்சியில இருந்து 10% ரெஃபரல் வேலட்டுக்கு என்ன பண்றோம், மாத்தி இருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர்ல இன்னைக்கு உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த ஆப் மூலமா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய ரெஃபரல் வேலட் மட்டுமே உங்களுடைய தினசரி அன்றாட செலவுகளையும் உங்க மாதாந்திர செலவுகள் எல்லாத்தையுமே அது ஃபுல்ஃபில் ஆக்கக்கூடிய ஒரு மிக பவர்ஃபுல் சிஸ்டம் தான் இந்த ரெஃபரல் வேலட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அப்டேட்ல வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஏசிசி நெட் கிளப்ல 4 முக்கிய பில்லர்ஸ், தூண்களாக 4 முக்கிய பில்லர்களுக்கு உண்டான நன்மைகளும் செலவை சேமிப்பாக்கும் இந்த பவர்ஃபுல் ரெஃபரல் வேலட் சிஸ்டம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஏசிஸ் நெட் கிளப் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 இந்த நமது கிளப்ல வந்து 4 மிக முக்கிய தூண்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப் நம்ம மிகப்பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த 4 பில்லர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 4 பில்லர்ஸும் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால பெரிய அளவுல குரோத்துக்கு போக முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பில்லர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்டார்கள், கடைக்காரங்க, அதாவது பிசினஸ் பண்ணக்கூடிய ஓனர்கள், ஷாப்புகள், சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான் முதல் பில்லர். வெண்டார்கள் தான் ஃபர்ஸ்ட் பில்லர். ரெண்டாவது பில்லர் யாரு அப்படின்னா, இந்த ஆப்பை பயன்படுத்தி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய யூசர்கள், அதாவது இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய யூசர்கள். மூணாவது பில்லர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிறுவனத்தோட நம்ம கிளப்ல இணைஞ்சு மிகப்பெரிய நெட்வொர்க்கை மேம்படுத்தக்கூடிய பார்ட்னர்கள், நம்மளோட இணைஞ்சு இந்த பிசினஸ் வளர்த்தக்கூடிய பார்ட்னர்கள். நான்காவது பில்லர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்கோடு பார்ட்னர்கள் அப்படிம்பாங்க. அதாவது குறிப்பிட்ட பகுதி, குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வளர்த்தக்கூடியவங்க தான் இந்த பின்கோடு பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க. இப்போ இந்த 4 பில்லர்ஸ் தான் நம்மளுடைய ஏசிஸ் நெட் கிளப்புடைய ஒரு பவர்ஃபுல் குரோத்துக்கு இம்பார்ட்டன்டான நபர்கள். இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெண்டார், கடை, ஷாப்புகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்புக்கு ஒரு பேர் இருக்குது, இது உள்ளூர் வியாபாரிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஃப்ரீ வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணலாம், உள்ள வரலாம். வணிகத்தை பெருக்க ஒரு எளிய வழி நம்மளுடைய இந்த ஏசிஸ் நெட் கிளப்ல இவங்க இணைஞ்சாங்கன்னா, அது மட்டும் இல்ல, இலவச விளம்பரம். இவங்க நெட்வொர்க், நமது நெட்வொர்க் மூலம் அவங்க கடைக்கு ஒரு மிக சிறந்த டிஜிட்டல் விளம்பரம் முற்றிலுமா இலவசமா கிடைக்கும். வாடிக்கையாளர்கள், நம்ம கிளப் யூசர்கள் அனைவரும் அந்த கடையை தேடி வந்து வாங்கக்கூடிய, தடையின்றி வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி அதிகரிக்கும் விற்பனை, எந்தவித முன் முதலீடும் இன்றி அவங்க மாதாந்திர விற்பனை லாபத்தை எளிதாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு இந்த வெண்டார்களுக்கு நம்ம ஆப்ல வந்தாங்கன்னா கிடைக்கும். புரியுதா?
வெண்டார்களுக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றது பெனிஃபிட் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா யூசர்கள், ஆப்பை பயன்படுத்தக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய யூசர்கள். சார் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஓகே. அப்போ யூசர்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே, யூசர்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா செலவை வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு இந்த அன்றாட தேவையான மளிகை, காய்கறி, இதர சேவைகள் எல்லாமே ஒரு வெண்டர் கடைகளில் வேலட் மூலம் செய்யும் போது அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கடைகள், நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கடைகளில் அவங்க வாங்கும்போது உடனடி விலை குறைப்பு மற்றும் சலுகைகள் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி பர்ச்சேஸுக்கு தடையின்றி வேலட்டில் சேரக்கூடிய கேஷ்பேக்குகள் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு மாதாந்திர செலவுலையும் அவங்களுக்கு 10லேருந்து 20% வரைக்கும் சுலபமா அவங்க சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு யூசர்களுக்கு கிடைக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன இந்த ரெஃபரல் சிஸ்டம், அந்த ரெஃபரல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எல்லா யூசர்களுக்குமே இந்த ரெஃபரல் சிஸ்டம் கிடைக்குது. இது ஒரு வெண்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ஒரு பின்கோடு பார்ட்னரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எளிய ஸ்பான்சர் மெத்தட் தான். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் யாரை வேணும்னாலும் நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி அவங்க ஸ்பான்சர் செய்த நீங்க யூசர்கள் இந்த கிளப்ல இருக்கக்கூடிய எந்த வெண்டர்கிட்ட எந்த ப்ராடக்டோ சர்வீஸை எடுத்துட்டாலும் அவங்களுடைய அந்த ஸ்பாட்ல அவங்களுடைய வருமானம் உடனே கிடைக்கும். அந்த வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெஃபரல் வருமானம் அவருடைய பவர்ஃபுல் பர்ச்சேஸ் வேலட்ல வந்து சேரும். அந்த இன்கம் வந்து பர்ச்சேஸ் வேலட்ல வந்து சேரும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 100 கான்டாக்ட் இருக்காங்க, 100 கான்டாக்டும் அவங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சரா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 100 நபர்களும் இந்த ஆப் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டைம்ல ஒவ்வொரு மாதமும் தனக்கு வீட்டுக்கு செய்ய வேண்டிய செலவுகளையே என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரல் வேலட்ல வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் பர்ச்சேஸ் வேலட்ல இந்த அமௌண்ட் வரக்கூடிய டைம்ல தன்னுடைய மாத செலவையே அவங்க என்ன பண்ணிக்கலாம், ₹1 செலவு பணத்தை நம்ம வேலை செய்யக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய பணத்தை எடுக்காமலே நம்மளுடைய செலவை ஆட்டோமேட்டிக்கா நடத்தக்கூடிய ஒரு சூப்பரான சிஸ்டம் ரெஃபரல் வேலட் சிஸ்டம். மூணாவதா நமக்கு இருக்கக்கூடியது பார்ட்னர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னா ஏசி நெட் கிளப்ல பார்ட்னர் ஆகி வளர்ச்சி பெறுங்கள். இதுல 3 வகையான போனஸ்கள் கிடைக்குது. நேரடி போனஸ், உடனடி அவங்க ஸ்பான்சர் பண்ணும்போது உடனடி வருமானம், அவங்க கொண்டு வந்த நபர்கள் பார்ட்னர்கள் மூலமா நடக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து குழு போனஸ், அதாவது மாத வருமானங்கள், அப்புறம் கம்பெனி நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ராயல்டி போனஸ். இது எல்லாமே பார்ட்னரா இணையக்கூடியவங்களுக்கு இது பர்ஃபெக்டா கிடைக்கும். பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்பான்சர்கிட்ட சொல்லி பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ பார்ட்னர்களுக்கு இப்போ கரண்ட்லி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. 10 புதிய பார்ட்னர்களை கனெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு 1 டே ஈசிஆர் பீச் ரிசார்ட் ட்ரிப் வந்து அவைலபிளா இருக்கு. யார் வேணாலும் இதை ஈஸியா என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 15/6 வரைக்கும், அதாவது 15/6/2026 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து ரன்னிங்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது பின்கோடு பார்ட்னர். இந்த பின்கோடு பார்ட்னர்ன்றது நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளவு கடைகள், அந்தந்த ஏரியால உள்ள கடைகள், அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய யூசர்கள் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த பின்கோடு பார்ட்னர்ஸா ஒருத்தர் வராருன்னா வாழ்நாள் முழுமைக்கான பேசிவ் இன்கம் அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவருடைய அந்த பகுதி எல்லைக்குள்ள நடக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வணிக பரிவர்த்தனையிலும் அவங்களுக்கு நேரடி பங்கு இருக்கு. நீங்கள் தூங்கும் போதும், அதாவது அவங்க தூங்கும் போதும் அவங்க பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ல இருந்து சேவைகள் மூலமா இல்ல பர்ச்சேஸ் மூலமா வேலட்ல அவங்களுக்கு பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அசாத்திய வருமானமா இருக்கும். இது வந்து தொடர் வருமானம். இந்த வருமானம் எடுக்கணும்னா அந்த நபர் பின்கோடு பார்ட்னர்ஷிப்பா மாறினா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பின்கோடு பார்ட்னருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுவும் உங்க ஸ்பான்சர்கிட்ட கேட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கூகுள் மற்றும் போன்பே நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள கடைகளை என்ன பண்ணாங்க, அவங்க தன்னுடைய டெக்னாலஜி தன்னுடைய சிஸ்டத்துக்குள்ள இணைச்சாங்க. ஆனா அந்த லாபத்துல ஒரு பைசா கூட யாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா ஏசிசி நெட் கிளப் அதே வாய்ப்பை உங்களுக்கு வழங்குது. உங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. கரெக்டா சார்? பின்கோடு பார்ட்னர்ஸ். ஓகே. இப்ப பின்கோடுக்கு உண்டான இன்கம் கால்குலேஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பின்கோட்ல ஒரு 200 யூசர்கள் இருக்காங்க. அதாவது நம்ம ஆப்பை பயன்படுத்தி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஷாப்புகள்ல அந்தந்த பின்கோட்ல வாங்கக்கூடிய
ஒரு 200 யூசர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க ஒரு பின்கோடுக்குள்ள. நான் சொல்றது வரும் ஜஸ்ட் ஒரு 200 யூசர்கள் இருந்தாங்கனாலே, ஒரு 200 யூசர் ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் நம்ம ஆப் மூலமா டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது மூலமா டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஒரு பின்கோடு மூலமா நடக்குது. இதனால அந்த பின்கோடு பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மினிமம் 10,000 இருந்து 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு பின்கோடு பார்ட்னருக்கு இருக்கு. அதே மாதிரி growth ஸ்டேஜ், அந்த பின்கோட்ல இன்னும் இன்னும் அவர் டெவலப் பண்ண பிசினஸை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்த 30,000 இருந்து 60,000 வரைக்கும் அவருக்கு டிஜிட்டல் அவருடைய வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பின்கோடை நல்ல ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணும்போது அவருடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பின்கோடு பார்ட்னர்ஸுக்கு இருக்கு. அப்போ அதுக்கு அந்த பின்கோடு இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்து செய்யக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா 100% இதுல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வருமான வாய்ப்பு அந்த பின்கோடு பார்ட்னர்ஸுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான். இணைவோம், சாதிப்போம். நம்ம ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு டெக்னாலஜிக்குள்ள இணைஞ்சா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். சும்மா ஏதோ நம்மளால வெளியே இருந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் மேனுவலா, இனி வரக்கூடிய காலத்துல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் டெக்னாலஜிக்குள்ள கனெக்ட் ஆகுறாங்களோ, சிஸ்டத்துக்குள்ள யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆயிருக்காங்க. வெளியில மேனுவலா இருந்து மேனுவலா ஒர்க் பண்ணி உழைப்பை போட்டு இன்னைக்கு பல வருஷங்களா உழைச்சிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணா 1 ரூபா கூட அவங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருக்காங்க. இன்னைக்கு நிறைய உழைப்பை போட்டு பல கம்பெனிகளை வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க கம்பெனில ஆள் குறைப்புன்னு சொல்லும் போது பல நபர்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி, ஒரு பவர்ஃபுல் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுறதுனால மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? இந்த உங்களுக்கான எந்த பிரிவு, நீங்க ஒரு கடை வச்சிருந்தீங்க, ஒரு ஒரு வெண்டரா இருக்கீங்கன்னா வெண்டரா கனெக்ட் ஆகலாம். இல்ல எனக்கு எதுவுமே இல்லை சார், நான் ஒரு யூசரா இருக்கேன்னா யூசரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், யூசரா கனெக்ட் ஆகலாம். இல்ல நான் ஒரு பார்ட்னரா கனெக்ட் ஆகி இந்த நிறுவனத்தோட நான் கனெக்ட் ஆகி நின்று செய்யணும் சார், பிசினஸ் பண்ணணும் சார்னா பார்ட்னரா கனெக்ட் ஆகலாம். இல்ல நான் ஒரு ஏரியாவை நான் வந்து ஒரு ஏரியாவே ஒரு பின்கோடே நான் எடுத்து டெவலப் பண்ணுவோம் சார், என்னால் அது முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பின்கோடு பார்ட்னர்ஸா என்ன பண்ணலாம், இணைஞ்சு நிச்சயமா மிகப்பெரிய அளவில் நம்ம சக்சஸ் ஆகலாம். அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போங்க. நம்ம ஆப் இருக்கும் ஏசிசி நெட் கிளப், இன்ஸ்டால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய பேரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க உள்ள வர முடியும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், இந்த ஆப்புக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து முதல் பர்ச்சேஸ் நீங்க எந்த ஷாப்ல, உங்க ஏரியால உங்க பின்கோட்ல இருக்கக்கூடிய எந்த ஷாப்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸுக்கு வெல்கம் வேலட்டா 50 ரூபா நிறுவனம் மூலமா உங்களுக்கு வந்து வெல்கம் ஆஃபரா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை உங்களுக்கு ஏரியாவில் உள்ள ஷாப்ல நீங்க என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் அப்படின்ற இந்த ஸ்லைடை போட்டு ஃபைனலா க்ளோஸ் பண்ணோம். என்ன சார், இவ்வளவுதான் வந்து இந்த பிரசன்டேஷனுடைய டீட்டெயில்ஸ்.